அனைவருக்கும் வணக்கம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய ஆசையும் அதிகாரமும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன சிறுகதை. இந்த மாதிரி சிறுகதைகள் கேட்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அவர் பக்கத்து தேசத்து மேலே படையெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடி வந்தார். அவர் அடிக்கடி வருவார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படிதான் வந்தார். என்னம்மன்னா யோசனையினார். இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது. தண்ணீர் குடிக்கணும் போல இருந்தது. உடனே அங்கிருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டுக்கிட்டு வானார். அந்த பணியாளர் போனார். ஒரு குவளையிலே தண்ணீர் கொண்டு வந்தார். ராஜா கிட்டே நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்க்கிட்டே கொண்டு போனார். அந்த நேரம் பார்த்து, மன்னா கொஞ்சம் பொறுங்கள்னாரு அந்த பெரியவர். அவளோடு குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், மன்னா, இப்போ உங்களை விட வலிமையுள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்துட்டுதுன்னு வச்சுக்குங்க. உங்களை தடுத்துடுது. அப்படின்னா இப்போ இந்த ஒரு குவளை தண்ணீரை என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்திலே பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணீரை வாங்க தயங்க மாட்டேனார் அவர். சரி, இப்போ அந்த தண்ணீரை குடிங்கன்னாரு பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணீரை குடிச்சு முடிச்சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா, நீங்கள் ஒரு குவளை தண்ணீரை குடிச்சு முடிச்சிட்டீங்க. இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பை விட்டு வெளியிலே வரக்கூடிய பாதையை அடைபட்டு போச்சுன்னு வைங்க. அதை வெளியேற்றுவதற்கு நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீங்க என்று கேட்டார். மன்னர் யோசிச்சார். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதற்கு ஈடா தரவும் தயங்க மாட்டேனார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு குவளை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடயே சண்டையிடுகிறார்கள். அதிலே ஏதாவது அர்த்தம் இருக்கானார். மன்னருக்கு இப்பதான் அர்த்தம் புரிஞ்சுது. மனசிலே தெளிவு உண்டாச்சு. தன் மனசுக்குள்ளே உண்டான வெறியை விரட்டி அடிச்சுட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிந்தார். உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அது இப்போ எவ்வளவு மலிவா போச்சு அதையும் யோசிச்சு பாருங்க. ஆசை பேராசையா மாறுது. அப்புறம் அது வெறியா ஆகுது. அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது. இந்த மனிதர்களுக்கு 2 விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதா ஒரு பெரியவர் சாய்பாபா சொல்றார். ஒன்று பணம், இன்னொன்று அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்?